நமசிவாயம். அதாவது பணம் நமக்கு வாழ்நாள் முழுவதுமே வந்து கொண்டிருப்பதற்கு உண்டான ஒரு விஷயம். இது வந்து ஒரு ப்ராசஸ், ஒரு ரிச்சுவல் மாதிரி வச்சுக்கோங்களேன். லைஃப் ஃபுல்லாகவே நீங்கள் இந்த ஒரு விஷயம் செஞ்சுக்கலாம். இந்த பதிவு ஓரளவுக்கு நீண்ட பதிவாக தான் இருக்கும். இஷ்டம் இருக்கிறவங்க பார்க்கலாம். எனக்கு அதெல்லாம் வேண்டாம்னு நினைக்கிறவங்க வந்து இப்போவே கிளம்பிடலாம்னு வச்சுக்கலாம். காரணம், நீங்கள் வேறு ஏதாவது ஒரு விஷயத்தில் ஈடுபடலாம். தேவையில்லாமல் இதை பார்த்துட்டு உங்களுக்கு டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். எனக்கு வந்து கம்மியாக சொல்லுங்கள், கொஞ்சமாக சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோம்னா அது மாதிரி வந்து காதில் சொல்லிட்டு போக முடியாது. ஸோ இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, நம்ம ஆல்ரெடி இந்த வெசாகோ அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாகவும் சரி, அந்த ரிலேட்டடாக உங்களுக்கு ஃபேரி காட் மதர் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன். இந்த வெசாகோ அப்படின்ற மாதிரியான விஷயம் சொல்லியிருக்கேன். இது மாதிரியே நமக்கு வேற ஒரு 1-2 விஷயங்கள் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இப்போ நம்ம பார்க்க போறது அப்படின்றதும் வந்து பார்த்தோம்னா ஒரு அது மாதிரியான ஒரு விஷயம் தான். இப்போ ரீசெண்டாக நான் வந்து ஏதோ ஒரு பதிவு கொடுத்திருந்த போது அதில் ஒரு அன்பர் கேட்டிருந்தார், அந்த நிகிதா தேவதையை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு. எனக்கு ஒன்றுமே புரியல, யாரா இது நிகிதா தேவதை, புதுசாக கலை போட்டாங்க போல் இருக்கு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் தான் பார்த்தோம்னா இந்த நிக்கிதா அப்படின்னு நிக்கிட்டா அப்படிம்பாங்க. நீக்கிட்டா அப்படின்னு பேர். ஆக்சுவலா அதை வந்து இங்க நம்ம வந்து பக்கத்து வீட்டு போன மாதிரி நிக்கிதான்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டோம். அதோட பேர் வந்து நீக்கிட்டா அப்படின்றது. அது வந்து இட் இஸ் அ ஸ்பிரிட். ஸ்பிரிட் அப்படின்ற மாதிரியான விஷயமா சொன்னா பேயா அப்படின்னா பேய் கிடையாது. ஸ்பிரிட் அப்படின்னா டெமிகாட் அப்படின்ற மாதிரியான விவரமா சொல்லணும். அந்த டெமிகாட் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம டெய்லி இப்ப வந்து கோயில் எல்லாம் கூட நிறைய பேர் போய் கும்பிடுறாங்க இல்லையா, குபேரர் அந்த மாதிரியான ஒரு வகையை சார்ந்ததுதான். நாம எப்படி வந்து இங்கிருந்து பிரான்ஸ்ல போய் ஒரு விநாயகரை கும்பிட்டோம்னா அதுக்கு உண்டான பலன் தரும், இல்ல குபேரரை கும்பிட்டா பலன் தரும், இல்ல பிரான்ஸ்காரங்களே பிரான்ஸ்ல குபேரரை கும்பிட்டா அவங்களுக்கு பலன் கண்டிப்பா கிடைக்கும்னு நம்ம நம்புறோமோ, அதே மாதிரியாக இது போன்ற ஒரு சில விஷயங்கள் எல்லாம் நம்ம செய்தால் அதற்கு உண்டான பலன்கிறது வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாகவே கிடைக்கும். இந்த நீக்கிட்டா அப்படின்றது வந்து ஒரு ஸ்பெல். அந்த விஷயத்தை வந்து பார்த்தோம்னா, நான் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால் ஒரு நபருக்கு கொடுத்தேன். 10 வருஷம் இருக்காது, ஒரு 6-7 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டிமானிட்டைசேஷன் ஆன டைம்ல ஒரு நபர் வந்து ரொம்ப இஷ்யூல இருந்த போது அவங்களுக்கு இந்த நீக்கிட்டா ஒருத்தர் கொடுத்துருந்தேன். அதுக்கு நோட்டெல்லாம் வேணும். அதை நான் சாதாரணமாக இவங்க நினைக்கிற மாதிரி ஏதோ ஒரு விஷயத்த சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்காது. அவங்களுக்கு யாரோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு யூடியூப்ல பார்த்து கிளப்பி விட்டுருப்பாங்க நினைக்கிறேன். அதை பார்த்து அவங்க சொல்றாங்க. அதுக்கு நோட்டெல்லாம் வேணும். நம்ம ரெகுலரா அது ஒரு ப்ராசஸ் பண்ணணும். அந்த ப்ராசஸ் பண்ணோம்னா நமக்கு வந்து அபரிமிதமான பணம் வரும். அது வந்து அந்த கண் கூட நான் அந்த மாதிரி சொன்னேன். அந்த ஒரு நபருக்கு அந்த டிமானிட்டைசேஷன் டைம்ல சொல்லியிருந்தது. அதுக்கு முன்னால ஒரு சில டைம்ல வேற ரொம்ப ப்ராப்ளத்துல இருந்தவங்களுக்கு சொன்னது. அதாவது செய்யக்கூடியவர்கள் இவங்க உட்காந்து கண்டிப்பா உட்காந்து செய்வாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலையாக எனக்கு தெரிந்தாலும் சரி, அதுக்கு டைம் எனக்கு இருந்ததுனாலும் சரி, அது மாதிரியான ஒரு நபர்களுக்கு அது மாதிரியான விஷயமா நான் வந்து 1-2 பேருக்கு அது மாதிரி சொல்லியிருக்கேன். அவர்களுக்கு எல்லாமே ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு பலன் கிடைத்திருக்குன்னு வச்சுக்கோங்க. அது மாதிரியான ஒரு வேற ஒரு விஷயம் தான் பார்க்குறோம். அந்த நீக்கிட்டா ஸ்பெல் வந்து கொஞ்சம் டீடைல்டு ஸ்பெல். நம்ம கொஞ்சமா ஏதாவது சொன்னோம்னா மேபி அவுட் ஆஃப் ஒரு பிளேசிபோ நமக்கு வந்து நடந்துருச்சுன்னு நினைக்கலாமா இருக்கும். பட் ரியலா அதை பண்ணோம்னா அதோடைய பலனே வந்து பயங்கரமா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அதே மாதிரியான ஒரு காய்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. காய்டிக் அப்படின்னு சொல்றது வந்து இப்போ என்னன்றது என்ன விஷயம்னு உங்களுக்கு புரியணும். நம்ம வந்து இப்போ இவங்க வந்து நிகிதா தேவதைன்னு சொன்ன மாதிரி அது மாதிரியான ஒரு விஷயமாக நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது. அது மாதிரியான பதிவுகள் என்னுடைய பதிவுகளும் கிடையாது. உங்களுக்கு கிளியரா ஒரு விஷயம் பண்றோம்னா என்ன விஷயம் பண்றீங்கிறது உங்களுக்கும் தெரியணும். நாளைக்கு உங்க பையனோ பொண்ணோ வந்து யாராவது கேட்கறாங்க, இல்லை உங்க ஃப்ரெண்டு யாராவது கேட்கறாங்கன்னா நான் இந்த விஷயம் அப்படின்னு உங்களால் அதை சொல்ல முடியக்கூடியதாக இருக்கணும். அவர்கள் வந்து உங்களை வந்து நீங்கள் ஏதோ ஒரு மூட நம்பிக்கையை பரப்பி கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்ற மாதிரியான விஷயமாக அவர்கள் வந்து நினைக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த ஒரு டீடைல்டான விஷயங்கள் எல்லாம் நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த ஒரு டெமானோட டெமிகாட்னு சொல்றோம். இந்த டெமிகாட் எப்படி வந்து குபேரர் வந்து பார்த்தோம்னா அந்த எக்ஷர் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். குபேரர் வந்து எக்ஷாய குபேராயன்னு தான் அவங்கள சொல்றோம். எக்ஷாய குபேராய வைஷ்ணவனாய தனதானிய அதிபதியே தனதானிய சமிருதிமே தேவிதாவே ஸ்வாஹா. யக்ஷர்களுடைய தலைவர், எல்லா யக்ஷினிகளையும் யக்ஷர்களுக்கும் உண்டான தலைவராக அவர் உட்கார்ந்துட்டு இருக்காரு. நம்ம வந்து பார்த்தோம்னா இந்த எக்ஷர் அப்படின்னு வரும்பொழுது அந்த ராட்சச குடும்பம் அப்படின்னு வரும்பொழுது நாம ராவணனுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ஸ் அப்படின்ற மாதிரியோ ஒரு விஷயங்களோ அதெல்லாமே நமக்கு வேற இல்லையா. சிவதாண்டவ ஸ்தோத்திரம் எழுதிய ராவணனை வந்து அவரை மறந்துட்டோம். ஆனா அந்த சிவதாண்டவ ஸ்தோத்திரத்தை கெட்டியா பிடிச்சுக்கிட்டோம். இன்னி வரைக்கும் அந்த சிவதாண்டவ ஸ்தோத்திரத்தை விட்டு நம்ம வந்து விலகிறது கிடையாது. அந்த சிவதாண்டவ ஸ்தோத்திரத்தை கேட்கும் போதே நம்ம உடம்புக்கெல்லாம் புல் இருக்குது இல்லையா. ஸோ அது கூஸ்பம்ஸ் வருது. ஸோ அது மாதிரியான ஒரு விஷயமாக அவருடைய ஒரு சில செய்கையினாலே ராவணன் அது மாதிரியான ஒரு விஷயமாக அவரை வந்து வழிபடாமல் இருந்தாச்சு. ஈவன் தோ அவர் வந்து மிகப்பெரிய ஒரு ஞானவானாக இருக்கிறார், எல்லா கலையிலும் தேர்ச்சி பெற்றவர் அப்படின்ற மாதிரியான மிக அதீத சிவபக்தர் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக இருக்கக்கூடியதாக இருந்தாலும் அவரை நம்ம வந்து இது பண்றது இல்லை. ஆனா குபேரர் அவரோட தம்பி தான். குபேரர் நம்ம வந்து வர்ஷிப் பண்றோம். விபீஷ்ணர்லாம் ரொம்ப நம்ம வந்து நல்லபடியா ஒரு மரியாதை வச்சிருக்கோம். அது மாதிரியாக எல்லாம் இருக்கிற மாதிரி தான் இந்த ஸ்பிரிட்ஸ். இது வந்து 72 டெமிகாட்ஸ் இந்த மாதிரி இருக்கு. இந்த காய்டிக் அப்படின்ற மாதிரி இது வந்து நம்ம வெஸ்டர்ன் மேஜிக் அப்படின்னு சொல்லுவோம். என்ன மேஜிக் வெஸ்டர்ன் அக்குல்ட்னு சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி சொல்றேன் அக்குல்ட் மேஜிக். இந்த வெஸ்டர்ன் அக்குல்ட் மேஜிக் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா, இங்கெல்லாம் நம்ம வந்து தாந்திரிகம் மாதிரிகம்லாம் சொல்றோம் இல்லையா, அது மாதிரியான ஒரு முறை தான் அங்க செய்யக்கூடிய ஒரு முறை.
அதோடைய மந்திரங்கள் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வேற மாதிரி இருக்கும். அதுகளுக்கு கேட்கிற மாதிரியான ஒரு ஃப்ரீக்வன்சியில பேசக்கூடிய ஒரு விஷயத்துல இருக்கக்கூடிய ஒரு மந்திரங்களா இருக்கும்னு வச்சுங்களேன். அந்த மந்திரங்களுக்கு எல்லாம் அர்த்தமே இருக்காது. இப்ப இந்த நீட்டிக்காவோடதே ஹா ஹூ சூ இப்படிலாம் வரும், ஒரு சவுண்ட்லாம் வரும். அந்த மாதிரியான சவுண்ட்லாம் நம்ம சொல்லும்போது பார்த்தோம்னா சில பேர் சிரிச்சிருவாங்க. அது மாதிரியான விஷயமா நம்ம ஏதோ கிளப்புறோமா. ஈவன் தோ இதுக்கு எல்லாத்துக்குமே புக்ஸ் இருக்கு, நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க, ப்ராப்பரா நம்மளால ரெஃபரன்ஸ் கொடுக்க முடியும்னாலும் ஒரு சில பேருக்கு அது அந்த மாதிரியான ஒரு எண்ணமா இருக்கலாம். அது மாதிரி நமக்கு இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு. அது மாதிரியான இந்த 72 பேர், அதாவது சோலமன் அப்படின்ற ஒரு கிங்கை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இதெல்லாம் அவர் இந்த மாதிரியான நிறைய விஷயத்தை வைத்திருந்தார் அப்படின்ற மாதிரியான ஒரு முறையாக இதுல நம்ம எந்த அளவுக்கு இந்த ஒரு விஷயத்தை நடைமுறையில் சாத்தியம் அப்படிங்கறது நானும் ஒரு டாக்டரும் ஒரு பாட்காஸ்ட் மாதிரியான ஒரு விஷயமாக பேசியிருந்தோம். அந்த வீடியோஸ் எல்லாம் கூட இருக்கு. இதுல பத்தி டவுட் இருக்கிறவங்க எல்லாம் அட்ராக்ட் எவ்ரிதிங் சேனல்ல அந்த வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்கேன், அதை போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த ஒரு டெமிகாட் பொறுத்த வரைக்கும் 70வது, அந்த 72 பேர்ல 70வது முழுக்க பாசிட்டிவ் நல்ல விஷயத்தை மட்டும் செய்யக்கூடியவர்னு வச்சுக்கலாம். நம்மளுடைய குபேரர் மாதிரி வச்சுக்கலாம். குபேரருக்கும் நிறைய சின்ன சின்ன விஷயம்லாம் வேற பண்ணுவாரு. பட் ஆனா நம்ம அவர்கிட்ட அந்த மாதிரியான விஷயமா போறது இல்லை. அவர்கிட்ட நம்ம வெறும் பணத்தை மட்டும் தான் கேட்கிறோம், பணம்னு. அதனால அந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் அவர் தலையிடுறது இல்லை. மற்றபடி அவர்கிட்ட வேற சில விஷயங்கள் எல்லாமும் கிடைக்கும். அந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம பண்ணும்போது அவர் அந்த சோதிக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அவரும் செய்யக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கும். ஸோ இப்போ இதுல இந்த ஒரு தேவதையை பத்தி நான் சொல்லிடுறது, தேவதை கிடையாது, இது என்ன சொல்றது, தேவன் சொல்லணுமா, ஆண் இது, அதனால அப்படி சொல்றேன். அது மாதிரியான இது டெமிகாட், சரியா? இப்போ இந்த டெமிகாடை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா இந்த டெமிகாடுக்கு என்னென்ன விஷயம் பிடிக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ப்ளூ கலர் ரொம்ப பிடிக்குமா, கிரீன் கலர் ரொம்ப பிடிக்குமா. ஸோ ப்ளூ அண்ட் கிரீன் அப்படிங்கிறது 2 முக்கியமான விஷயம். அடுத்தது பார்த்தோம்னா சில்வர் ரொம்ப பிடிக்குமா. அடுத்தது பார்த்தோம்னா தேவதாருன்னு நான் சொல்லக்கூடியது, இந்த தேவதாரு அப்படின்ற மாதிரியான விஷயம். இது இந்த ஒரு தேவதாருங்கிறது நீங்க நாட்டு மருந்து கடையில் இது பண்ணீங்கன்னா கிடைக்கும். அந்த தேவதாருடைய புகை ரொம்ப பிடிக்கும், செடார்னு சொல்லுவோம் ஆங்கிலத்தில். ஸோ அது மாதிரியான விஷயம். இதோடைய பிளானட்டரி எனர்ஜி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜூபிட்டரோட எனர்ஜி இருக்கக்கூடிய ஒரு டெமிகாட் இது. இதோடைய தத்துவம் அப்படின்ற மாதிரியான விஷயம் பார்த்தோம்னா ஏர் எலிமெண்ட் இது, சரியா? இதெல்லாம் தான் ஒரு மெயின் விஷயம். ஸோ இது கூட நம்ம இந்த ஜூபிட்டர் அப்படின்னு விஷயமா பார்க்கும்போது தனுஷா மீனமா அப்படின்னா இது மீனத்துக்குரியது அப்படின்ற மாதிரியான விஷயமாவும் சொல்லலாம். ஸோ ஏர் அண்ட் வாட்டர் கனெக்ஷன் அப்படின்ற மாதிரியான விஷயமாவும் இதை எடுத்துக்கலாம். இதுக்கு இன்னொரு விஷயம் ரொம்ப பிடிச்சது என்னன்னா சீ ஷெல்ஸ் இருக்கு இல்லையா, இந்த சின்ன இந்த கடல் எல்லாம் சின்னதா அந்த சோழி மாதிரி இருக்கும்ல, இந்த கடலில் வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இதுக்கு ரொம்ப பிடிக்கும். இதுன்னு நான் சொல்றேன், அது மாதிரி நீங்க சொல்லக்கூடாது, நீங்க இதை ட்ரை பண்றீங்கன்னா. ஏன்னா இவங்களுக்கு டெமிகாடை பொறுத்த வரைக்கும் மரியாதை ரொம்ப இந்த டெமிகாட் இல்லை, இந்த டெமிகாட்ஸ்க்கு எல்லாமே மரியாதைங்கிறது ரொம்பவே ப்ரெஃபர் பண்ணும் அப்படின்ற மாதிரியான விஷயமா. அதாவது டிமாண்ட் பண்ணும், ப்ரெஃபர் பண்ணும் சொல்லக்கூடாது, டிமாண்ட் பண்ணும்னு சொல்லணும். அது மாதிரி டிமாண்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரியான விஷயமாக சொல்லி இருக்கிறார்கள். அது நம்ம அந்த ரெஸ்பெக்ட் நம்ம இதுக்கு கொடுக்கல அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா நாம நம்ம ஊர் சாமிகள் எல்லாம் ரொம்ப ஈஸியா ஆமா நான் அதை கும்பிட்டு அது என்ன பலன் தந்தது அப்படின்ற மாதிரியான விஷயமா ஒரு சிலர் பேசிட்டு போயிடுறாங்க. அது மாதிரிலாம் பண்ணா இதெல்லாம் கோவப்பட்டுரும். ஸோ அது மாதிரியாக நம்ம செய்யக்கூடாது. இதுக்கு ப்ராப்பரா நம்ம விஷயமா நம்ம இதுக்கு செய்து விட்டு அந்த ஒரு 7 days அப்படின்ற மாதிரியோ இல்லை ஒரு 3 days நம்ம செஞ்சா போதும். இதை அதுக்கப்புறம் அதுகிட்ட விட்டுறலாம். அந்த விஷயத்தை நம்ம அப்படியே நம்ம மறந்துட்டாலும் சரி, அல்லது அதுக்கு நம்ம ஞாபகப்படுத்தணும்னு நினைச்சோம்னா அந்த மாதிரியான ஒரு விஷயமாக நம்ம ஞாபகப்படுத்திட்டே இப்ப யாருக்கு ஏதாவது ஒரு பெரிய அதிகாரிகள் கிட்ட நமக்கு ஏதாவது காரியம் ஆகணும்னா அப்பப்போ அவருக்கு முன்னால் அப்படி நடந்து போயிட்டு வருவோம்ல, அந்த மாதிரி விஷயமா செய்யணும்னா கூட நம்ம செய்து கொள்ளலாம். இதெல்லாமே உங்களுடைய ஆசையை பொறுத்து நீங்க எப்படி அது உங்களால பண்ண முடியுமோ அப்ப அந்த மாதிரியான விஷயமா பண்ணுங்க. ஸோ இப்போ இந்த எழுதுறதுன்றது இருக்கு இல்லையா, இப்போ இது முதல்ல இதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்க, இந்த டெமிகாட் பத்தி. 70வது டெமிகாட் அப்படின்ற மாதிரி சாலமனோட 70th டெமிகாட் அப்படின்றது காய்டிக் கல்ச்சர்ல வரும் அப்படின்ற மாதிரியான விஷயமாக. இது டெமான் அப்படின்னு சொன்னாலும் இது பாசிட்டிவ் டெமான் தான், சடன் மணி, இம்மென்ஸ் வெல்த் கொடுக்கக்கூடியது அப்படின்ற மாதிரியான விஷயமாக சொல்லி இருக்கிறார். ஸோ அந்த விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். இப்போ இதோட பேர் சியர், SWERE, சியர் அப்படின்றதுதான் இதோடைய பேர். இதோட உருவம்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்குன்னு வச்சுங்களேன். ஆக்சுவலி பார்த்தோம்னா குபேரரோட உருவமே ஒரு மாதிரி தான் இருக்கும். ஸோ உருவம், அவருடைய கண்ணு எல்லாமே கொஞ்சம் ஒரு மாதிரி, காலு எல்லாமே கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும். நம்மளுக்கு அதை கொஞ்சம் அழகுபடுத்தி காட்டி விட்டார்கள். நீங்க இப்போ கூகுள் எடுத்து பத்தி பாத்தீங்கன்னா அதோடைய உருவம்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி ஆழம் தான் டைப்பா தான் இருக்கும். ஸோ அதுக்கெல்லாம் நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம உருவத்தெல்லாம் வச்சு கும்பிட போறது கிடையாது. இது நம்ம ஜஸ்ட் ஒரு ரிச்சுவல் பண்ண போறோம். இந்த ரிச்சுவல் பண்ணிட்டு விட்டுறலாம். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், இது நீங்க செய்ய ஆரம்பிச்சுட்டு உங்களுக்கு பணம் நிறைய வர ஆரம்பிச்சிருச்சுன்னா இதையே நம்ம பண்ணிக்கலாம், நமக்கு இந்த நம்ம குலதெய்வம் எல்லாம் வேண்டாம், நம்ம இஷ்ட தெய்வம் எல்லாம் வேண்டாம் அப்படின்ற மாதிரியான விஷயமா போயிடாதீங்க. அது நல்லது கிடையாது. நம்மளுடைய குலதெய்வ வழிபாடு, நம்மளுடைய இஷ்ட தெய்வ வழிபாடு அப்படின்றதெல்லாம் அப்படியே இருக்கணும். அதுல எந்த மாற்றமும் இருக்கக்கூடாது. இதெல்லாம் பார்த்தோம்னா நமக்கு ஒரு விஷயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக, நமக்கு எந்த ஒரு பணமுடையை தவிர்க்கக்கூடிய ஒரு விஷயமாக நம்ம செய்யக்கூடிய ஒரு மெத்தட்ஸ். அதுக்கு நம்ம நன்றியுடன் இருந்து கொள்ளலாம். அதுல எந்த ஒரு மாற்றமுமே இல்லை.
அந்த நன்றியோடைய நம்ம வந்து லைஃப் ஃபுல்லாவே இருக்கலாம், அதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளலாம், தேவையான போது பண்ணிக்கலாம், அதோட நம்ம வந்து ஸ்டாப் பண்ணிக்கணுமே தவிர இதுல அடுத்த விஷயமா விட்டுட்டு எனக்கு அதே தான் எல்லாம் அப்படின்ற மாதிரியான விஷயமெல்லாம் போயிடக்கூடாது. அந்த விஷயத்தில் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அது நமக்கு ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணும். அந்த ப்ராப்ளத்துல நம்மளால வெளியில வர முடியாது. ஸோ இது ஃபர்ஸ்ட் விஷயம். இதுல வந்து நீங்க நான் சொன்ன மாதிரி ப்ளூ கலர், கிரீன் கலர், அதே மாதிரி வந்து இந்த கேண்டில், அதாவது கேண்டில் சொல்றது என்னன்னா கிரீன் கலர்லயோ இல்ல ப்ளூ கலர்லயோ கேண்டில் முடிஞ்சதுன்னா நீங்க அது மாதிரியான விஷயமா ஏற்றி வச்சுக்கலாம். இல்ல உங்களுக்கு கேண்டில் ஏற்றுறதுக்குலாம் எனக்கு விருப்பம் இல்லைன்னா ஒரு விளக்கு ஏற்றி வச்சுக்கலாம். இங்க வந்து அக்னி ரொம்ப முக்கியம். அக்னி தான் நமக்கு வந்து மேட்டர். ஸோ கேண்டில் இந்த வேக்ஸோ அல்லது இந்த ஆயிலோ மேட்டர் கிடையாது. அக்னி எப்படி எரியும், அதுக்கு ஏதாவது ஒரு கறி வேணும் அல்லவா, அதுதான். ஸோ அப்போ அதுக்கு வந்து நீங்க வந்து ப்ளூ கலர் திரி போடுறதுனா ப்ளூ கலர் திரி போடலாம், கிரீன் கலர் திரி போடுறதுனா போடலாம். இதெல்லாம் ஒரு அடிஷனல் அட்வான்டேஜ். அது மாதிரியான விஷயமா போட்டு வச்சுக்கலாம் இந்த ஒரு விஷயம் செய்யும் பொழுது. இதுக்கு நீங்க உங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிறீங்க. இதுக்கு நீங்க ஸ்டார்ட் பண்ண வேண்டிய நாள் அப்படின்னு பாத்தீங்கன்னா வியாழக்கிழமை. தொடர்ந்து 3 நாட்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வியாழன், வெள்ளி, சனியோட முடிப்பீங்க. 7 நாட்கள் செய்யற மாதிரி இருந்தனால செய்யலாம். அடுத்த வாரம் புதன்கிழமையோட முடிப்பீங்க. உங்களுடைய பிரச்சனையை வந்து நீங்க எப்படி நினைக்கிறீங்க? நீங்க வந்து எனக்கு பெரிய பிரச்சனை, பண பிரச்சனை, எனக்கு பிரச்சனைன்னு வேண்டாம், உங்களோட தேவைன்னு வச்சுப்போம். எனக்கு தேவை வந்து மிகப்பெரிய பணம் தேவை எனக்கு அப்படின்ற மாதிரியான விஷயமா நினைச்சீங்கன்னா கொஞ்சம் 7 நாள் பண்ணுங்க. இல்ல எனக்கு ஓரளவுக்கு இன்ஸ்டன்டா இப்ப எனக்கு கொஞ்சம் பணம் வந்துட்டா போதும், ரிலீஃப் ஆயிடுவேன் அப்படின்ற மாதிரி நினைக்கிறீங்க, உங்களுக்கு ஆல்ரெடி இருக்கு, பற்றாக்குறை மட்டும்தான் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா 3 நாள் பண்ணுங்க. அவ்வளவுதான். பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு தேங்க்யூ சேர், தேங்க்யூ சேர், தேங்க்யூ சேர்னு ஒரு நாளைக்கு எப்பப்பெல்லாம் தோணுமோ அந்த மாதிரியான விஷயமா சொல்லிட்டு வரலாம். தேங்க்யூ சேர் அப்படின்னு. இந்த ஒரு மந்திரம் உங்களுக்கு வந்து திரையில் வராது, டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன், தமிழ்லையும் டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன். தமிழ்ல வந்து அவங்க எல்லாம் கொடுக்கல, நான் தான் இதை வந்து தமிழாக்கம் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு வந்து ஒரு பேசிக் மந்த்ரான்னு ஒரு மந்த்ரா நான் வந்து சொல்லியிருக்கேன். நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து இந்த ஜிப்ரிஷ்னு சொல்லுவோம், நம்ம என்ன பேசுறோம்னு நமக்கே தெரியாது. இப்போ இங்க வந்து இந்த லாலாக்கு டோல் டப்பிமான்லாம் சொன்னாங்கல்ல, அந்த லாலாக்கு டோல் டப்பிமாக்கு என்ன அர்த்தம்? ஆனா எல்லார் வாயிலையும் அது கொஞ்ச நாள் முணுமுணுத்துக்கிட்டு வந்தது இல்லையா? இந்த சிக்கு புக்கு எப்படி எல்லாம் பேசுறோம்ல, அந்த மாதிரி அது மாதிரியான ஒரு பார்பரிக் லாங்குவேஜ். நம்ம என்ன பேசுறோம் அப்படின்ற மாதிரியான விஷயமே அது வந்து அதுக்குண்டான அர்த்தம் அப்படின்றது அதுகளுக்கு மட்டும்தான் தெரியும், நமக்கு தெரியாது. இதுதான் இதுல வந்து முக்கியமான விஷயம். ஸோ அந்த விஷயத்தில் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் வந்து நான் சொன்ன விஷயங்களா, இதுக்கு எதுக்கு நான் வந்து உங்களுக்கு தேவதாரு பிடிக்கும், இந்த கடல்ல இருக்கிற பொருள்லாம் பிடிக்கும் எதுக்கு சொல்லியிருந்தேன்னா, இதெல்லாம் நீங்க வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிறதுக்காக தான். ஏதாவது ஒரு 4 சோழியை வச்சுக்கோங்க. இதை ஆரம்பிக்கும் பொழுது அந்த விளக்கேற்றி வைத்துக் கொள்ளுங்கள். நெய் விளக்கோ, நல்லெண்ணெய் விளக்கோ அல்லது கேண்டிலா இருந்தால் நான் சொன்ன மாதிரி ப்ளூ ஆர் கிரீன் அந்த மாதிரியான விஷயமா இருக்கலாம். ஈவன் வந்து எல்லோ கூட, இது வந்து ஜூபிட்டர் எனர்ஜிங்கிறதுனால எல்லோ கூட வச்சுக்கலாம். அது மாதிரி ஒரு பிளேட்ல வச்சு ஒரு இதுல வச்சுக்கோங்க. இதுக்கு கண்டிப்பா நீங்க ஒரே நேரம் ஒரே இடம்ங்கிறது 100% தேவை. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், இது வந்து இரவை ரொம்பவும் விரும்பக்கூடிய ஒரு டெமிகாடு. ஆனா உங்களுக்கு பகல்ல தான் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி தான் அது ஒரே டைமா மெயின்டைன் பண்ணுங்க. இல்ல இரவில் பண்றீங்கன்னா அது வந்து நல்ல ஒரு பலன் தரக்கூடியதா இருக்கும். அதிகபட்சமே உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா 15-20 நிமிஷத்துல முடிஞ்சிடலாம்னு சொல்லலாம். 15-20 நிமிஷம் கூட உங்களுக்கு ஆகாது. இது எழுதுறது மட்டும்தான் மெயின் விஷயம். இது எழுதுறது எவ்வளவு தடவை அப்படின்னு கவுண்டிங் எல்லாம் கிடையாது. உங்களால வந்து ஒரு பேஜ் 2 பேஜ் அது மாதிரி எழுத முடிஞ்சதுன்னா எழுதுங்க. இது எழுத நீங்க வந்து சியர் என்ன எழுதுறீங்க, SEERE சியர் 777741 இதுதான் நீங்க எழுத போறது. இது வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லயும் இருக்காது, அதனால இதை நல்லா கேட்டுக்கோங்க. இன்னொரு தடவை சொல்றேன், SEERE சியர் 777741 இதை தொடர்ந்து எழுதிட்டே வாங்க. இதை நீங்க எழுதும் பொழுது as if நீங்க வந்து you are connecting with that energy அப்படின்ற மாதிரியான விஷயம் வந்து உங்களுக்கு தோணிக்கிட்டே இருக்கணும். அதுக்கு நீங்க முயற்சி செய்யணும். அகைன் நான் திரும்பவும் சொல்றேன், பார்த்துக்கோங்க. இது வந்து நீங்க ஒரு அபுண்டன்ட் எனர்ஜியோட கனெக்ட் பண்றீங்க அப்படின்ற மாதிரியான விஷயம் தானே தவிர ஏதோ பேய் கூட கனெக்ஷன் கொடுக்க போறீங்க, மீடியம் ஆக போறீங்க, ஆவியோட கனெக்ஷன் கொடுக்க போறீங்கிற மாதிரியான விஷயம்லாம் இல்லை. அது மாதிரியான ஒரு எண்ணம் எல்லாம் உங்களுக்கு தோன்றிட வேண்டாம். அதனால நான் சொன்ன மாதிரி இது வந்து ஒரு நல்ல எனர்ஜி இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். இருந்தாலும் நம்மளுடைய குலதெய்வம் இஷ்ட தெய்வம்ங்கிறது வேற. அதனால இதுல நீங்க வந்து இந்த எழுதி முடிக்கிறீங்களே, ஒரு பேஜோ 2 பேஜோ எழுதி முடிச்சிட்டீங்க. அப்புறம் இந்த ஒரு மந்திரத்தை வந்து சொல்ல வேண்டியது. மந்திரம்னா அதுக்கு தெரிஞ்ச விஷயத்துல இதுல சொல்லணும். அது எவ்வளவு தடவை சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா 23 டைம்ஸ் சொல்லப்பட்டிருக்கிறது. 23 முறை. ஜெடன் எட் ரெனிச் சியர் டு டசா. இதுல வந்து அந்த சியர் அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும்தான் நமக்கு வந்து என்னன்னு தெரியுது, அதோட பேர் அப்படின்னு தெரிஞ்சு வச்சிருக்கோம் இல்லையா? இதுக்கு வந்து என்ன தெரியுமானா என் அப்படிம்பாங்க. இந்த ஒரு மந்திரத்துக்கு வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா என் அப்படின்னு, ENN நம்மளோட தமிழ்ல என்னு சொல்லுவோமே, அந்த நம்பர் எண் கிடையாது, ENN அப்படின்றாங்க. இந்த மாதிரியான வார்த்தைகளுக்கு அவர்களுடைய பெயர். சோ ஜெடன் எட் ரெனிச் சியர் டு டசா. நான் சொல்றது அப்படியே நீங்க அதே மாதிரியான ஒரு ப்ரொனன்சியேஷன் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுன்றதுக்காக சொல்றேன். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே ஜெடன் எட் ரெனிச் சியர் டு டசா. அந்த மம்மி படத்தெல்லாம் எதையோ திறந்து வச்சுட்டு படிப்பாங்களே, அது மாதிரியான ஒரு விஷயம் தான்.
கொஞ்சம் ஃபன்னாகவும் இருக்கலாம். ஆனால் நம்ம வந்து ஒரு என்ன சொல்றது, அந்த வந்து ஒரு நல்ல ஒரு இன்டென்சிட்டியோட பண்ணீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் அதுக்குண்டான பலனும் 100% கிடைக்கும். ஸோ நீங்க இந்த ஒரு வார்த்தையை வந்து ஜெடன் எட் ரெனிச் சியர் டு டசா, அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்றீங்கன்னா இது சொல்லிட்டு நிறுத்துறீங்க, அதாவது as if you are calling them அப்படின்ற மாதிரி. ஸோ அது மாதிரி சொல்லிட்டு சியர் ரிவீல் வேர் மை ஃபார்ச்சூன் இஸ் ஹைடிங், கைட் மீ ஸ்விஃப்ட்லி டு அன்எக்ஸ்பெக்டட் மணி, ஐ ஹானர் யூ அண்ட் அவைட் யுவர் ஹெல்ப், தேங்க்யூ சியர், தேங்க்யூ சியர், தேங்க்யூ சியர். சரியா? இது வந்து ஒரு தடவை இந்த மாதிரி 23 தடவை சொல்லணும். அதே மாதிரி என்னன்னா திரும்ப ஜெடன் எட் ரெனிச் சியர் டு டசா, ஒரு செகண்ட் பாஸ் விட்டுட்டு சியர் ரிவீல் வேர் மை ஃபார்ச்சூன் இஸ் ஹைடிங், கைட் மீ ஸ்விஃப்ட்லி டு அன்எக்ஸ்பெக்டட் மணி, ஐ ஹானர் யூ அண்ட் அவைட் யுவர் ஹெல்ப். இது வந்து நான் முதல்ல சொன்னேன் பாருங்க, இப்ப நான் வந்து படிச்ச மாதிரி பேசுறேன். முதல்ல சொல்றது வந்து அதை கூப்பிடுற மாதிரி சொல்றேன் பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு கனெக்ஷனோட நீங்க சொல்லணும். அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுதான் அதுலதான் இதுல விஷயம் இருக்கு. நம்ம சும்மா இதுல உட்காந்து ஏதோ எழுதி படிக்கிறோம் அப்படின்ற மாதிரி படிச்சா சரியாகாது. ஸோ இப்ப தமிழுக்கு வந்துருவோம். தமிழ்லையும் நீங்க இதை சொல்லிதான் ஆகணும். இந்த ஒரு முதல் வார்த்தையை ஜெடன் எட் ரெனிச் சியர் டு தசா, அதுக்கப்புறம் வந்து இதை வந்து என்ன நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணோம்னா சியர் என் அதிர்ஷ்டம் எங்கே மறைந்திருக்கிறது என்பதை வெளிப்படுத்து, எதிர்பாராத பணத்திற்கு விரைவாக என்னை வழிநடத்து, நான் உன்னை மதிக்கிறேன், உன் உதவிக்காக காத்திருக்கிறேன், நன்றி சியர், நன்றி சியர், நன்றி சியர். ஒவ்வொரு தடவையும் 3 டைம்ஸ் நன்றி சியர், நன்றி சியர், நன்றி சியர் அப்படின்ற மாதிரியான விஷயமா 23 டைம்ஸ் சொல்லிட்டு மூடி வச்சிடலாம். நீங்க வந்து ஆஸ் யூஷுவல் உங்க வேலையை பார்க்கலாம். போய் டிவி பார்க்கறனா பார்க்கலாம், இல்ல வீட்டில் போய் படுத்துங்கன்னா தூங்கிக்கலாம். ஸோ இவ்வளவுதான் சிம்பிளான விஷயம். நெக்ஸ்ட் டே சேம் சேம் பிளேஸ் அண்ட் சேம் டைம், இதை நீங்க கரெக்டா பண்ணணும். இதை வந்து சில பேர் சொல்லும்போது நான் வந்து மாமியார் வீட்டில் இருக்கேன் சொல்லலாமா, மாமனார் வீட்டில் இருக்கேன் சொல்லலாமா, வாடகை வீட்டில் இருக்கேன் சொல்லலாமான்னு அப்படியெல்லாம் இல்லை. இது வந்து உங்களுக்காக நீங்கள் செய்கிறீர்கள். இடமும் நேரமும் ஒரே இடத்துல ஒரே நேரம் அப்படின்னு சொல்றது முக்கியம். அப்படின்னு சொல்றது வந்து என்னன்னா அந்த எனர்ஜியை வந்து உங்களால முழுமையாக உள்வாங்கிக் கொள்வதற்கு அது ஏதுவாக இருக்கும். ரொம்ப சீக்கிரமா ஒரு காரியம் நடக்கும்ன்றதுக்காக தானே தவிர அது வந்து அந்த இடத்துல மட்டுமே தான் வரும், வேற எந்த இடத்துலையும் வராது அப்படின்ற மாதிரியான விஷயம் இல்லை. அதே மாதிரி இந்த ஒரு விஷயம் வந்து சொல்றதுனால நமக்கு வேற ஏதாவது ஒரு கஷ்டங்கள் வருமா அப்படின்ற மாதிரிலாம் எந்த ஒரு பயமோ இல்லை கஷ்டமோ உங்களுக்கு தேவையில்லை. ப்ரெஃபரபிளி இந்த மாதிரியான டைம்ல நீங்க செஞ்சுட்டு இருக்கும்போது நடுவில் ஃபோன் மட்டும் ஏதாவது ஒன்று வந்தது இல்லை வைப்ரேஷன் அடிக்குதுன்னா 200% நீங்க நினைக்கிறது நடக்காது. அது மட்டும் நீங்க தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. அதனால அந்த அமைதியா இருக்க வேண்டியது, எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம இருக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப அவசியம், முக்கியம். ஸோ அந்த ஒரு விஷயம் இருந்தது, உங்களுடைய ஃபுல் இதுவும் இதுல இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுடைய இன்டென்ஷனும் இதுல இருந்ததுன்னா கண்டிப்பான முறையிலே இந்த ஒரு விஷயம் வந்து அது தேவையானதை கண்டிப்பா கொடுத்துரும். ஏன்னா நம்ம அந்த மாதிரியான விஷயம் தான் அதுகிட்ட கேட்கிறோம். சில்வர் அப்படின்னு சொல்றது ஏதாவது ஒரு சில்வர் காயின் கூட நீங்க முன்னால வச்சுக்கலாம். இந்த பிளானட்டரி அசோசியேஷன் அப்படிங்கிறது வந்து ஜூபிட்டர்னு சொல்லியிருந்தேன், இந்த ஏர்னு சொல்லியிருந்தேன், காத்து எல்லாத்துலயும் வந்துட்டு தான் இருக்கு. ஸோ அதை பத்தி பிரச்சனை கிடையாது. குரு எங்க இருக்காரோ அவர் அங்கே தான் இருக்கார். ஸோ அந்த சீஷெல்ஸ் மட்டும் நம்ம வச்சுக்கலாம். சில்வர் ஏதாவது ஒன்று எடுத்து போட்டுக்கலாம். தேவதாருவை நம்ம வந்து கொஞ்சம் புகை ஏற்படுத்தினோம்னா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இது வந்து சீக்கிரமா வரும் அப்படின்ற மாதிரியான முறையாகவும், அக்னி ஏதாவது ஒன்று இருந்தாலும் அது வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அப்படின்ற மாதிரியான விஷயம். இது வந்து அக்னி, அதாவது குறிப்பிட்ட விஷயமா அவங்க சொல்லியிருக்கிறது வந்து கிரீன் ஆர் ப்ளூ கேண்டில் அப்படின்றது. அதை நான் வந்து டீகோட் பண்ணி பார்த்ததுல வந்து இந்த அக்னி அப்படின்ற மாதிரியான விஷயம் தான், மற்றபடி வேக்ஸுக்கு எந்த ஒரு விஷயமும் வரப்போறது கிடையாது. ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப சடன் மணி அப்படின்ற மாதிரியான விஷயத்துக்கு வரக்கூடிய ஒரு இது டெமிகாட் வந்து இந்த சியர் அப்படின்றது. இதை பற்றி பல்வேறு விதத்திலையுமே நல்ல ஒரு விஷயங்களாக தான் எல்லோருமே அனுபவித்து வந்திருக்கிறார்கள். நீங்களும் இந்த ஒரு விஷயத்தை கண்டிப்பான முறையில் ட்ரை பண்ணுங்க. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தது, நீங்க செஞ்சுட்டு உங்களுக்கு நல்ல ஒரு பலன் இருந்ததுன்னா நம்மளுடைய ஃபர்தரா வரக்கூடிய ஒரு வீடியோஸ்ல எல்லாம் கமெண்ட் பண்ணுங்க. நல்ல பலன் இருந்ததுன்னா அதை கமெண்ட் பண்ணீங்க. அதே மாதிரி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்ற மாதிரி அந்த நீட்டிக்கா அப்படின்றது எக்ஸாக்டா எப்படி பண்ணணும் அப்படின்றது அது வந்து நான் கண் கூட கொடுத்து அவர்களுக்கு என்ன சொல்றது, நம்ம வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பணம் அப்படின்ற மாதிரியான விஷயம் அவர்களுக்கு அந்த டைம்ல கிடைச்சது. அது என்ன அப்படின்ற மாதிரியான விஷயத்தையும் நான் சொல்லும் போதே ஆரம்பத்திலேயே நான் சொல்லிட்டேன். அது உங்களுக்கு புரிந்தவர்களுக்கு புரிந்திருக்கும். அது மாதிரியான விஷயமாக அவர்களுக்கு நிறைய பணம் அவர்களுக்கு கிடைத்தது. அதே மாதிரிதான் வேற ஒரு நபருக்கும் நல்ல ஒரு பணம் அப்படின்ற மாதிரியான விஷயம், எதிர்பாராத பணம் அப்படின்ற மாதிரியான விஷயம் எல்லாமே வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அதனால இன்ஷம் இருப்பவர்களுக்கு அந்த நீட்டிக்கா அப்படின்ற மாதிரியான விஷயமும் நம்ம பார்க்கலாம். வேற ஃபர்தரா இதே மாதிரி இந்த 72 பேர்ல நிறைய பேர் இருக்காங்க. ஒவ்வொரு விஷயமாக நம்ம பார்க்கறதுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நானும் வந்து இதை பற்றி பேசுவதற்கு ரெடி. நமஸ்கார்.